அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாக உங்களுக்கு பலன் அளிப்பார். உங்க மனசுக்குள்ள பல வேண்டுதல்களை வச்சிருக்கீங்க. வெளியரங்கமாக ஆண்டவர் இயேசு உங்களுக்கு பலன் அளிப்பார். ஷாலோம். நான் பாஸ்டர் ஜான்சன். வாழ்வை மாற்றும் வாக்கு தத்தங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்க மனசுக்குள்ள பல வேண்டுதல்களை நீங்க வச்சிருக்கீங்க. பல நேரங்கள்ல யாருக்கும் தெரியாம ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆண்டவர் இயேசு இந்த வாக்கு தத்தத்தை தருகிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அந்தரங்கமான உன் ஜெபத்தை பார்க்கிற உன்னுடைய பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். ஒரு அப்பா கிட்ட பிள்ளைங்க சில விருப்பங்கள் வேண்டுதல்களை சொல்லும் பொழுது, அப்பா எப்படியாவது கஷ்டப்பட்டு என் பிள்ளையுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறது போல, இந்த நாள்ல உங்களுடைய வேண்டுதல்களை நம்முடைய பரமபிதா கேட்டுட்டு இருக்கிறார். சில நேரங்கள்ல மனசுக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணலாம். ராத்திரி நேரத்துல உங்க படுக்கையில உங்களுடைய தலையணைய கண்ணீர்னால நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். என் மனசுல இருக்கிற வேதனைகள், என் மனசுல இருக்கிற வேண்டுதல்கள் யாருக்கும் தெரியாது நீங்க நினைக்கலாம். ஆனா அந்தரங்கத்துல பாக்குற பரமபிதா உங்க ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்களுக்கு பலன் அளிப்பார். அந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்த எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்துல வெளியரங்கமாக உங்க ஜெபத்துக்கு அவர் பலன் அளிக்க போகிறார். இந்த ஜெபத்துக்கு பலனை பெற்றுக்கொள்ள சில நிபந்தனைகளை ஆண்டவர் இயேசு வச்சிருக்கிறார். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து. சில நேரங்கள்ல ஒரு சிலர் விளம்பரத்துக்காக ஜெபம் பண்ணதை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படியே நல்லா ஷோ பண்ணி அழகான வார்த்தைகளை போட்டு மற்றவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி சில ஜெபம் பண்றதை நீங்க பார்ப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் நீ உன் அறை வீட்டை பூட்டி ஜெபம் பண்ணு. யூதர்கள் தங்களுடைய வீட்டுக்கு மேல மொட்டை மாடியில எப்பவுமே ஒரு அறை வச்சிருப்பாங்களாம் அந்த நாட்கள்ல. அதுல போய் தனித்து போய் அவங்க தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்போ எப்பவுமே தனிமையா மற்றவங்க பார்க்காத இடத்துல ஆண்டவர் சமூகத்துல போய் உங்க இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. அண்ணால போல உங்க இதயத்தை நீங்க ஊற்றி ஜெபம் பண்ணும் பொழுது மறைவாக நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் இயேசு வெளிப்படையான பதிலை தருவார். மற்றவங்க ஆச்சரியப்படத்தக்க விதத்துல நீ ஜெபித்த ஜெபத்துக்கு உங்க ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார் என்று சொல்ற விதத்துல கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே இந்த நாள் வாக்கு தத்தத்தின்படி அந்தரங்கத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் வெளியரங்கமான பதிலை தருவார். தேங்க்யூ and God bless you.